வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இலையப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வாழை இலை, நெய், உப்பு, வெல்லத்த நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கடலை பருப்பை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2, 3 விசிலுக்கு அவிய வச்சுக்கோங்க. தேங்காய் பூ, ஏலக்காய் நல்லா 1க்கு 2 தட்டி வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு, ஒரு கடாயில நெய்யை விட்டுக்கோங்க. தேங்காய் பூவை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அவிய வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வறுத்த தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கோங்க. தட்டி வச்ச ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் கிண்டுங்க. ஒரு கட்டியான பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி வாழை இலையில் கொஞ்சமாக தண்ணியை தடவிட்டு பச்சரிசி மாவு நல்லா உருண்டை பிடிச்சிருக்கதா நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி தடவி விட்டுக்கோங்க. லைட்டாட்டு தண்ணி தொட்டு தொட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பரவ மாதிரி வைங்க. வச்சுருக்க கடலைப்பருப்பை சென்டரில் வச்சு விடுங்க. எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி 2 வாழையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இட்லி குப்பரையில் ஒரு 4 வாழை இலையை வச்சு அவிய வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அவியட்டும். இந்த மாதிரி அவிய வைங்க. சூப்பரான இலையப்பம் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.